திருச்செந்தூர் கடற்கரை மணலுக்குள்ள இருந்து திடீர்னு வெளிவந்த சூலாயுதத்தை பார்த்து பக்தர்கள் மெய் சிலிர்த்து போயிருக்காங்க. கடற்கரை மணலுக்குள்ள இருந்து எத்தனை அதிசயங்கள் இன்னும் வெளிவர போகுதோ அப்படின்னு ஆச்சரியத்தை கிளப்பியிருக்கு மேலும் ஒரு சம்பவம். திருச்செந்தூர் கடலுக்குள்ள இருந்து அடுத்தடுத்து வெளிவரும் கற்களால ஆச்சரியத்துல திகச்சு போயிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றது வழக்கம். பக்தர்கள் இங்க வந்து முருகனை தரிசனம் செஞ்சுட்டு இங்க இருக்கக்கூடிய புனித கடல்ல நீராடுறதும் வழக்கமான ஒண்ணுதான். இந்த சூழல்ல கடந்த சில நாட்களாகவே திருச்செந்தூர் கடற்பகுதியில மணல் அரிப்பு ஏற்பட்டு வருது. இந்த நிலையில தான் இங்க இருந்து நிறைய அதிசயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. கோயில் சம்பந்தமான நிறைய கல்வெட்டுகள் இப்போ மணற்குள்ள புதைந்திருந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்துல தீர்த்த கிணறு சம்பந்தமான அடுத்தடுத்து கல்வெட்டுகள் கிடைக்கப்பெற்று ஆராய்ச்சியாளர்களையே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருந்தது. இந்த நிலையில தான் வழக்கம் போல கடற்கரை மணல்ல பக்தர்கள் அமர்ந்திருக்கும் போது ஏதோ ஒண்ணு மணல்ல இருக்கிற மாதிரி பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்காம். அதை தோண்டி பார்க்கும்போது கல்லொன்னு ரொம்பவே ஆழமா போயிருந்திருக்கு. அதை தொடர்ந்து பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை தோண்டி முழுதா பார்க்கும் பொழுதுதான் அங்க ஒரு கல்வெட்டு இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. சூலாயுதம் செதுக்கப்பட்ட கல்லொன்னு அங்க இருக்கிறத பார்த்து பக்தர்கள் மெய் சிலிர்த்து போயிருக்காங்க. முருகனே இங்க குடியிருக்கிறதா சொல்லி அந்த கல்வெட்டை கையெடுத்து கும்பிட்டு பக்தர்கள் வணங்கி இருந்திருக்காங்க. இது தொடர்பா ஆராய்ச்சியாளர்கள் மேலும் ஆராய்ச்சியில ஈடுபடணும் அப்படின்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.